அண்ணன் போய் உட்காந்துருக்கான். கார் ரிப்பேரா? அதைத்தான் நான் நினைச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இறங்கிறேன். என்ன ராமசாமி, என்னாச்சு? ஃபேன் பெல்ட் கட் ஆயிருச்சுங்க. டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து போட்டா தான் வண்டி எடுக்க முடியும். தம்பியை வர சொல்லுங்க, ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, நான் போய் கூப்பிட்டுறேன், என் வேலைக்கே வெயிட் வந்துருங்க. ஓஹோ, டேய் நீ போய் கூப்பிடுறேன். அண்ணன் நீங்க இருக்கும்போது நான் போய் கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் வரேன். போடா, போய் கூப்பிடுறான். இது யார் மாத்த முடியும்? என்ன நடக்க போகுதோ? ஒரு பெரிய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா வேலைக்கு வேட்டு வந்துரும், உசுருக்கு ஓலை வந்துரும், எல்லாம் பேச்சுது. இது என்னது? பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி. இது நார்த்து, இது சவுத்தா? தைரியம் தான் நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க. தைரியத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா? இப்ப பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஐயா வணக்கம். ஐயா சித்தப்பா கூப்பிடாருங்க. ஐயா வாங்க. யோசிக்காதீங்க ஐயா, டிராக்டர்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுறோம். வாங்க. ஆண்டவா நீதான் காப்பாத்து. வாங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. இங்க உட்காருங்க ஐயா. யார பத்தி யார் வண்டியில ஏற சொல்றேன்? ஏற்குடியா? அண்ணனே பரவாயில்ல போல இருக்கே. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? புறப்படும் போதே நினைச்சு நிறைஞ்ச ராகு காலத்துல புறப்படுறமே. உங்களை ஒண்ணும் சொல்லியா? ஃபேன் பெல்ட்டா கட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட கலர் கலரா பெல்ட் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். சொல்றேன், யாரும் என் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். நிலுங்க, மறுபடியும் சொல்றேன், என் பின்னாடி யாரும் வர வேண்டாம். நான் நினைச்சேனா இந்த ரோட்ல யாரையுமே நடக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா இது எங்க தாத்தா போட்ட ரோடு. இந்த இடம் பூரா எங்க தாத்தாவுக்கு சொந்தம். இந்த ரோடு உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். இந்த இடமெல்லாம் உங்க தாத்தாவுக்கு சொந்தம்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு சொந்தம். உங்களுக்கு எதெல்லாம் உரிமை இருக்கு, அதுல எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு. பாட்டி, இதெல்லாம் அப்பா காலத்து பூர்வீக சொத்து பத்திரம். இதுவரைக்கும் உண்டான வரவு செலவு கணக்கு இங்க இருக்கு. அவனுக்கு சட்டப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என்ன சக்திவேலு, திடுதுப்புன்னு எங்களெல்லாம் தோட்டத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? என்ன, ஒரு குழந்தை பையன்கிட்ட போய் எனக்கு ரோட்ல பங்கு இருக்கு, வீட்டுல பங்கு இருக்கு, தோட்டத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ள இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிமிஷம் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. குழந்தைகிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அம்மா ஜெயிலுக்கு போனாங்களோ அந்த சொத்துக்கு நான் ஆசைப்பட்டா எங்க அம்மா செஞ்சது நியாயம்னு நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி. தம்பி, சொத்தை பிரிச்சா கூடவே சொந்தமும் பிரிஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. சொந்தங்க தானே யாராவது பேசிக்கிட்டு இருந்தா சுத்தப்படாது, சொல்லி வைங்க. என்ன கம்மன் இருக்கீங்க? சக்திவேலு, பொதுவா சொத்து தகராறுனா ஒருத்தன் சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கொடுத்தே ஆகணும்பா. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். ஆனா இங்க நீ சொத்தை கொடுக்கறங்கிற, அவன் வேண்டாங்கிறான். இதுக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது? யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாப்பா. இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் மங்களாபுரம் ஜமீன் சொத்தை பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட யாரும் இங்க வராதிங்க. அப்படி மீறி பிரிக்கணும்னு நினைச்சீங்க, என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. அண்ணங்காரன் பாதி சொத்தை எழுதி தரேன்னு சொல்றாரு, தம்பிக்காரன் வேணான்னு சொன்னான். எப்படி மாப்பிள்ள இது? வழிய வந்த ஸ்ரீதேவி எட்டி உதைச்சிட்டீங்க மாப்பிள்ள. எங்க நெஞ்சில எட்டி உதைச்சது மாதிரி இருந்தது. ராத்திரி பூரா நெஞ்சு வலின்னு சொன்னா அது வயிறு. இப்ப மாத்திட்டாங்களா? இத பாருங்க, அவரு ஒண்ணும் சும்மா தரல. நீங்க வேணான்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் தந்தாரு. அவரு நான் கர்ணனா? எங்க இப்ப கேட்டு பாருங்க. அண்ணங்கார சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு, அவர் முன்னாடி எப்படி ஃபாரின் கார்ல சுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? மெட்ராஸுக்கு போயிடும். அங்க போய் இந்த மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அத வாங்கி தங்கராஜ் சாலைன்னு பேரை மாத்திடுவோம். அப்புறம் நெட்ட குத்தலா இருக்க எல்ஐசி பில்டிங் அதை வாங்கிடுவோம். மாடு எனக்கு. சரி, கீழே ஏழு எனக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எதற்கு ஸ்பென்சர் பிளாஸா உங்க பேர்ல எழுதிடுறேன். இந்த பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல யோசிச்சுங்க. அப்புறம் முச்சந்தில நாளைக்கு நானும் இவனும்
தலையிலேந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கோலத்துக்கு சேர்த்து போயிடுவோம். மாமா அந்த நல்ல காரியத்தை நாளைக்கு தள்ளி போடாதீங்க. இருந்துட்டாரா இன்னைக்கே இப்பவே பத்திரத்தை வாங்கலாமா? டேய் மண்ணெண்ணெய் தீப்பெட்டி. ஏண்டா எப்படித்தான் அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்தாங்களோ தெரியல. அதைத்தான் நானும் இவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரமா? ஏண்டா பொண்ணுக்கு 4 கார் வீட்ல இருக்கு, ஸ்கூலுக்கு நடந்தே தான் போகணுமா? நடந்த உடம்புக்கு நல்லது பாட்டி. யாருக்கு? எனக்கு இல்ல பாட்டி, உனக்கு. டேய் என்னடா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட. எதுக்கு? கூட என்கிட்ட இல்ல. இருக்கு. ஏய் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா? இந்தா. உண்டியல்ல காசு போட போறாங்க. இந்தாங்க பாட்டி, சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க. மவராசம் பெத்தம்மாவ நீ நல்லா இருக்கணும். என்ன பாக்குற பாட்டி? இல்லாதவங்க உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. டேய் காரா அங்க இரு. டேய் வேணா வராதே. அங்க நில்லுப்பா. அங்க நில்லு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. என்ன உங்க உயிரை அடமானம் வச்சு அந்த பையனை காப்பாத்துனீங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம கூப்பிட்டு இப்படி வெடுக்குன்னு போறானே. தர்மம் தள்ளி காக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அந்த தர்மம் தான் என்ன காப்பாத்திச்சு. சின்ன பையலா இருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறான். இந்த தர்மம் தான் காத்திருக்கு. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? அந்த அம்மா கோவமா போறாங்களே என்ன? அவங்க என்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க. அவங்க கோவப்பட்டதை விட என் அண்ணமகனை காப்பாத்தின சந்தோஷமே எனக்கு நிம்மதி. அந்த கருமத்தை பாரு. இத வந்துட்டானுங்க. என்னடி இது ஊமச்சி தானா சிரிக்கிறா? கல்லுக்கு வர சோப் போட்டுக்கிட்டு இருக்கா? அதானே வரேன், நல்லா தானே வந்தா. கொட்டால படம் மாத்தவே கூடாதே. சின்ன கவுண்டர் படம் பார்த்தாலும் பார்த்தானுங்க, அவனுக்கு சின்ன கவுண்டர் நினப்பு தான். என்னதான் கழுதைக்கு பட்டு கொஞ்சம் கட்டினாலும் கழுதுதான். துண்டு போட்டவனெல்லாம் சின்ன கவுண்டர் ஆக முடியுமா? அண்ணே இனிமேல நீங்க துண்டு பொருள எந்த அர்த்தமும் இல்ல. கொடுங்க. இந்தா துண்ட மறைச்சு வை. குறிப்பா அந்த டீ கடைக்காரருக்கு மட்டும் தெரியக்கூடாது. இவங்களா துண்ட பத்தி தான் பேசினாங்க. அவன் வேட்டையை சேர்த்து வச்சு பேசுவான். வேட்டையை உரிய மறைச்சு வைக்க முடியுமா? அதனால கமுக்கமா வாங்க. கமுக்கமுடா கமுக்கம். மழை மழைன்னு அடிப்பா, அப்பதான் கிக்கு ஏறான். அட அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ குடியோட நின்னுட்ட, குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற. என்னப்பா அது லேட் பண்ற? பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன். எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? வரகடை கந்தசாமி மாப்பிள, குவார்டர் வாங்கி சாப்பிடாதீங்க, ஒரே கலப்படமா இருக்கு. புல்லு வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் கலப்படம் இல்லாம இருக்கு. ஆமா மாப்பிள்ள, புல்லு வாங்குங்க. வரட்டும் மாப்பிள, யாரை இழந்தாலும் பரவாயில்ல, உங்களை இழக்கிறோம் தயாரா இல்ல மாப்பிள. வர மாப்பிள. மாப்பிள்ள வர்றோம். வெளியே போறது ஏதோ வழி இருக்குமே. கந்தசாமி உனக்கு அடிச்சதுப்பா யோகா. நான் அடிச்சிட்டு வாங்கலையே. ஐயோ நான் அதை சொல்லப்பா. எவனாவது கையில தண்ணி வச்சுட்டு மப்பு கலைவானா? ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது பாரு. பெரிய வீட்டு மச்சனமாருங்க உன்னை பார்த்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களா, சும்மா ரேஸ் குதிரை கணக்கா. அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு. என்ன அவனுங்க காசுன்னா வாய பழப்பானுங்க. உனக்கு தான் 100 ஏக்கரா இருக்குதா, டபுளா வாய பழப்பானுங்க. அப்படிங்கிற அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சானா உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன கரெக்டா இருக்கு. டேய் இன்னொரு ஆஃப் ஆஃப் தானா? கணக்கு அதிகமாட்டே போகுது. முதல்ல சத்தம் போடுவாரு. ஏய் மப்பு ஏறிச்சு நான் செத்து போடுவேன். அதான் 10 ஏக்கர் எழுதி சொன்னல.
அப்படி போடு சும்மா சொல்லக்கூடாது கன்சாமி. தாட்டை வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்ட் தான் நீ இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆளு உலகத்திலேயே நீ ஒரே ஒருத்தன் தான். ஏய் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன நீ தானே, என்ன சொல்றியா? இந்தா. ஏய் அது என்ன ஒண்ணு வேண்டாம், டைம் ஆகுது இல்ல, போ. யூ சீக்கிரம் வாங்கடி. நம்ம தியேட்டர் பார்த்துட்டு நம்ம போய் சேர்ந்துடணும். கம் ஆன் குயிக், வண்டி எடு. ஏன்டியா? வண்டி போயாச்சு வண்டி போயாச்சு வண்டி போயாச்சு. ஏய் கோழி மண்டையா, வண்டிக்கு தான் நிக்குது. இல்ல அன்னைக்கு வண்டி தியேட்டருக்கு போயாச்சு. தியேட்டருக்கு போயாச்சா? டேய் வண்டி எடுக்கடா. டேய் கோழி மண்டையா, சரியா பாத்தியா? அவங்க தானே? ஆமா அண்ணே, காரையும் பார்த்தேன், காருக்குள்ள அன்னைகளையும் பார்த்தேன். சீக்கிரம் ஓட அண்ணே, சீக்கிரம் ஓடா. ஏன்டா அல்லக்கீங்க? என்னடா லெஃப்ட் சைடு இழுக்குது? ரைட்டை தட்டி ஓட்டினா சரியா போயிடுண்ணே. என்ன வித்தியாசமா போகுது? வளர்த்தாரு உன் மாம் பொண்ணு பிரச்சனை தானே? அது இல்லங்க, இந்த காரை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். டேய் தள்ளு. தள்ளுனும் போது ஞாபகம் வருது, இந்த காரை ஒரு 4 பேர் தள்ளி போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு இது நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருன்னு. டேய் இதுக்கு மேல நீ என்ன கேப்பன்னு தெரியும் வேண்டாம். சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருக்கே 2 மாடு கட்டி இழுத்து போற நிலைமை வந்துச்சுன்னா இப்ப சொப்பன சுந்தரி நிலைமை என்ன? டேய் இவனை புடிங்கடா. நான் விடுறா. ஓடங்க கும்புறா. ஏய் சரியா உட்காரு, நான் காலை வைக்கணும். டேய் திரும்பி பாக்கறா, மீசைய பார்த்து பயந்துற போகுது. என்னடி இந்த மாமனை காணோம்? ஏன்டி பறக்குற? கண்டிப்பா வருவாரு. போட்டு இருக்கிறது எம்ஜிஆர் படம்ல. யோ கண்ணு தெரியலையா? சாரி, பழகைய மாதிரி குஷன் போட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா படத்தை பாரு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இருக்கு இவையா அந்த பேண்ட் போட்டு உட்காந்துருக்கல 2 பொண்ணுங்க மாமா கொடுத்தாருன்னு 4 முறுக்கு கொடு. சரி அண்ணே அசத்துறீங்க அண்ணே. என்ன பாரு, உங்க மாமா முறுக்கு கொடுக்க சொன்னாரு. இத நாங்க கொடுத்தோன்னு மாமா கிட்ட போய் சரிங்க. பாத்தியாடி, மாமன் நம்மள பார்க்கவே இல்ல, இருந்தாலும் முறுக்கு கொடுத்து விட்டுருக்க. என்ன இருந்தாலும் மாமா மாமன் தாண்டி. அண்ணே இத கொடுக்க சொன்னாரு. ஏய் முறுக்குக்கு பிஸ்கட் வந்துருச்சுண்ணே, ஒரு கூட்ட ஆயிடுச்சுண்ணே. ஏய் எங்க எங்க எதை கொடுத்தா எது வரும்னு எனக்கு தெரியும்டா. ஐ நோ எவரிதிங். அசத்துறீங்க அண்ணே. தம்பி மறைக்குது, கொஞ்சம் தலையை உள்ள வச்சு பாருங்க. யோ இது என்ன ஸ்பேர் பார்ட்ஸா கழட்டி வச்சு பாக்குறதுக்கு? நீ வேணா நின்று பாரியா. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்கும் இல்லைங்க. அப்போ ஒண்ணு செய், தியேட்டருக்கு வெளியே நின்னு பாரு, யாருக்குமே மறைக்காது. செருப்பு இருக்கு, செருப்பு இருக்கு பரவாயில்லையா? ஏண்டா அங்கதான் எழுதி போட்டுருக்காங்கல்ல புகை பிடிக்காதீர்கள்னு, இங்க வந்து நெருப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. போடா. டேய் உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கேன். நான் வாத்தியாரை பாக்குறதா உன்ன பாக்குறதா? இதான் உன் கூட நான் சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லுது. போட, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். போ. என்னை விட்டு போனா எப்படி? நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன். என்னடி பாட்டுது? ஒரு முழ துண்டை வச்சுக்கிட்டு 1 மணி நேரமா துவைக்கிறியே, அவ்வளவு அழுக்கா? ஆமா, யார் துண்டிது? ஓ வரக்காடு கந்தசாமி துண்டா? என்னடி லவ்வா? ஒன் சைடு லவ்வா இல்ல அவரு உன்னை லவ் பண்றாரா? ஓ அவ்வளவு தூரம் போயிடுச்சா? அப்ப சரி முடிச்சிட வேண்டியதுதான்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இவனுங்க நிமிஷம் தாங்கலப்பா. இனி இவனுங்களை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. இந்த கன்றாவியெல்லாம் கண்ணுல பாத்துட்டு இருக்கிற நேரம் அந்த டேம்ல போய் மேல இருந்து கீழே குச்சி செத்தே போயிடலாம். ஏண்டி அவசரப்படுற? எப்படி இருந்தாலும் சின்னமலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியாத்தான் வந்தாகணும். ஒருவேளை ரோடு வழியா போயிட்டாருன்னா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நம்மளுக்கு தெரியாது. குறுக்கு வழியில போய் மடிக்கிடுவோம். ஐடியா. 2 பிஸ்கோத்து பசங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டானுங்க. எனக்கு தாங்க முடியல. டேய், அவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவங்கடா. அப்படிதான் பேசுவாங்க. சுற்றுப்பேன். சுற்றுக்க வேண்டியதானே? உண்டுலையே. அண்ணே, அங்க பாருங்க உங்க காதல் கிளிகள். ஏய், அங்க பாரு, வரக்காடு கந்தசாமி வராரு. அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருன்னா? அவர் எங்க போயிட போறாரு? வா, முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அண்ணே, நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. மனசுல இருக்கிறத கொட்டிருங்க, அள்ளி கொட்டிருங்க. உண்மையிலே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி. ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா? வா. ஏன் கந்தசாமி வெக்கப்படுறீங்க? ஆம்பளையா லட்சணமா எங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட பொண்ணு கேளுங்க. வரங்க. அண்ணே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு. ஏன் நீங்கள ஹார்ன் அடிச்சிட்டு வரணுங்கிற அறிவே கிடையாதா? இதே கேள்வியை நாங்க உங்களை திருப்பி கேட்டா? ஏய், பல்லு போடலாம் தெரிச்சு போயிரு, ஜாக்கிரதை. ஏன் மாமா, ஏன் நாங்க கேட்க கூடாது? டர்னிங்ல வரும்போது உங்க சைக்கிள் பெல் அடிச்சிருக்க வேண்டியதானே? நீங்க கார்ல இருக்க ஹார்ன் அடிக்க மாட்டீங்க, நான் சைக்கிள்ல இருக்க பெல் அடிக்கணுமா? கார்ல இருக்கிற ஹார்ன் அடிச்சா பேட்டரி வீக் ஆகும், சைக்கிள்ல இருக்கிற பெல் அடிச்சா என்ன வீக் ஆகும்? ஓ, லாஜிக்கா? இதெல்லாம் ஏண்டி அவர்கிட்ட பேசிக்கிட்டு? அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? அண்ணி, நான் மத்தியானம் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தேன். நம்ம மஞ்சு ரேவதியும் கார்ல வந்து என்னை இடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அவங்க வேணும்னு பண்ணல, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க. அதனால நானும் அவங்கள பிடிச்சு இல்ல, அவங்கள பிடிச்சு இது பண்றப்போ அண்ணி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அதான். எது பண்றப்போ? ஏன் பயப்படுறீங்க? அவங்களோட விளையாட உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்க அண்ணன் கிடக்குறாரு, விடுங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணுங்களோட சும்மா விளையாட்டுக்கு தான் விளையாடுங்களா இல்ல உண்மையிலேயே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லையா? நான் என்னமோ பெருசா நினைச்சேன். எவ்வளவுதானா? கவலை விடுங்க. என்ன இது சிக்கன் வந்து காராசேவ மாதிரி மெல்லிசா? உங்களை திருத்தவே முடியாதுங்க. நீங்க இப்படி தினம் குடிக்கிறதுனாலதான் உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாங்க தினமும் இப்படி குடிக்கிறதுனால தாண்டி உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இப்படி சொல்லி சொல்லித்தானே 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க. 20 வருஷமா ஏமாத்துறமா? சரி, குடிய நிறுத்திடுறோம், அதுக்கு பதிலா வேற பழக்கத்தை வச்சுக்கோமா? நீங்க வேற ஒரே அடியா நிறுத்திடாதீங்க, அளவா குடிங்க. அதான் நான் சொல்றேன். அஞ்சா பத்தா? நாளைக்கு இட்லி கருவாட்டு குழம்பு சின்ன சில்லில் இருந்தா நாளைக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் எங்க இருக்க? என்னது வேட்டியை வெட்டி தச்சிட்டாங்க? மூடு மூடு. உங்க சின்ன மாமனை எதுக்கடி வம்புக்கு இழுத்தீங்க? பெரிய மாமா வேற பாத்துட்டு போயிருக்காரு. கேக்குறல, சொல்லுங்கடி. சின்ன மாமனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜமீன் சொத்துல பாதி வந்துரும், அதனால எங்க போனாலும் விடாதன்னு அப்பா தான் சொல்லுச்சு. உங்க அப்பா விவரம் இல்லாதவரு, அவர் எங்க உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதனால உங்க சின்ன மாமனை விடாம துரத்துன்னு எங்க மம்மியே டைரக்டா சொல்லுச்சு. பெரிய மாமனுக்கு வர கோபத்துக்கு வந்தா என்ன நடக்குமோ? கருமம் கருமம்.
அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் படுங்கடி. என்ன சுறுசுறுங்குது? ஏய், எங்க அவங்க ரெண்டு பேரும்? அவன் தான் ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கானா? இவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே, ஊரே வேடிக்கை பாக்குது. அவர் ஆடினாரா? இவங்களும் சேர்ந்து ஆடினாங்களா? ஆனா ஊரே வேடிக்கை பார்த்துச்சா? நீங்க பாத்தீங்களா? நீ ஆடிக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆடுறேன், நீங்க தான் ஆடுறீங்க. வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளிய குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு சொல்லலையா? அச்சி, நிறுத்துங்க. பொடி இல்ல, அதுக்கு என்ன? அட மானங்கிட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்து தானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். அச்சி, படிச்சிருக்காளாம், படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? சின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல. திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்களே, கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. டேய் சாப்பிட சொல்லிட்டாரா? சாம்பார் எடுத்து. இந்த பார், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புல ஒடிச்சிருவேன். இந்தா, நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிளை பாக்குறேன். யாரா? என்னடா எல்லாரும் தட்டு கைமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்காடு கந்தசாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோமுங்க. ஏய், யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்கிறா? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. கந்தசாமி, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாம்டா. கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிறுத்திட்டு டைலக்க பேசுறீங்க, இப்படியே ஓடிடலாமா? ஏ கந்தசாமி, ஊமை பொண்ணை கட்டிக்க வரல, உங்க வீட்டு பொண்ணத்தை கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாயை கைய விட்ட, நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில கவனிச்சியா துப்பாக்கியா? சாதாரண துப்பாக்கி இல்லடா, காட்டியாடி சொல்ற துப்பாக்கி. ஒரு வேற தப்பாது, எடுத்து சொல்லு. இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊமை பொண்ணையே கட்டிக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன? அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும். சந்தோஷம் தானே? எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க, பொண்ணு மாதிரி. ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோடு வர சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவன் குண்டதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் வடை பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு.
அந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கடை அர்க்காணி ஒரு சில்வர் குண்டா. ஒண்டா. இப்ப மாப்பிளைக்கு மொய்ங்க. வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க 4 பேருமே 1 மாச சம்பளத்தை மொய்பழமா எழுதுறாங்க. 3 மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய். அதுல எந்த கொசரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய். அதுல எந்த பிசுரும் கிடையாது. இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமையோட இருந்துங்க. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கியா? ரங்கராஜ் வா வா வா. எங்க பாவம் தாத்தா வரலையா? தாத்தா அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி வாங்க. எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிக்கிறேன். நல்லா இருங்க. வாங்க வாங்க. வணக்கம், வணக்கம் வணக்கம்மா. எங்க இந்த நாலு பிள்ளைகள் போயிட்டு வாங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். எங்கம்மா சத்தியம் இல்லை? கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருவாருல்ல? வந்துருவேன். உங்க அண்ணி கூட சக்கரக்க பேபி. Beautiful color, yeah. அச்சயா, Wish you happy married life. How fantastic. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கிழிகள் நனைவதில்லை. வணக்கம் வணக்கம். வாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஐயோ உங்க அண்ணன் எங்கடா அண்ணன் பாருங்க. எந்த மொழியில பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ bloody bunch of buffoons. ஹிந்தில பேசணுமா? तो जूते पड़ेंगे दिमाग का जाने आएगा. செருப்பு பிஞ்சிரும் நாய்ங்களா. மைண்ட் இட். அண்ணே வேணாண்ணே, நீங்க எப்படா சண்டை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அண்ணி ஏதோ கோமா பேசிட்டு போறாங்க. அவனுக்கு தப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே இது கல்யாணம் விடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் வேணாண்ணே. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடணும். சாப்பிடுங்க. என்னம்மா? ரங்கராஜ், என்னப்பா எங்க அங்க போற? இப்படி வா 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 வா, உட்காரு. சாப்பிடு. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு. நான் போறேன், சீக்கிரமா வந்து சேருங்க.
வாங்க வாங்க, புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க. என்ன சாம்பார், முள்ளங்கியா? ஊத்துங்க. கையில கொஞ்சம் ஊத்துங்க. பிரமாதம். ஏன்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டிருந்தீங்க, இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பார்சல் பண்ணிரு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா அம்பி? கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா? இவனுக்கு யாரா இலை போட்டது? சப்பனிய. உன்ன நான் கேட்கலை. நான் உங்ககிட்ட சொல்லல. நீ யாரா? மாப்பிள்ளை இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேணா வேணா, கர்மம் கர்மம். அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குடும்பமே இப்படித்தானா? எனக்கு ஒரு சந்தேகம். வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா? ஏன்? இல்ல யாரோ இடிச்சு 2 பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா, அதான் கேட்டேன். இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா? வீட்லயே உட்காந்து 4 பேருக்கு வாயில போட மாட்டாங்களா? கிளி உத்தரமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க. என் இலைய பாக்காதீங்க, உங்க இலைய பார்த்து சாப்பிடுங்க. அம்மி ரசம் இருக்க, ஒரு ஜக்ல ரசம் உண்டா? டேய் அபிஷு, வாடாங்க வாடாங்க. என்ன இது, என்ன தெரியுமா? சாம்பார் சாமி. சாம்பாரா? எனக்கு தெரியாதா? இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா? இது எங்க எடுத்த தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? சார் என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாம்பாரை கொட்டிட்டான் ஓய் மேல. ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு, சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார். இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓய், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஐயா? என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா? இல்ல, பாலக்காடு மணியரோட மருமகனா? செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா? என்ன ஓய் அடிக்கின்றே போறேன்? வேற என்ன? இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நன்னா தெரியும். எப்படி? அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன்.